Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் டிசில தான் இருக்கோம். ஏன் பின்னாடி தெரியுது பாத்தீங்களா? அதுதான் கேபிட்டல் ஹில். சோ இன்னைக்கு நம்ம அதை தான் சுத்தி பார்க்க போறோம். வாங்க போயிடலாம். இப்போ நம்ம கேபிட்டல் ஹில்க்கு வந்துட்டோம். ஸோ வாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்ட போகலாம். இதுதாங்க கேபிட்டல் ஹில்லோட ஃபுல் வியூ மேப். இந்த யூ ஆர் ஹியர் அப்படின்னு இருக்க பார்த்தீங்களா, அங்கே தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த 1-2 அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அதுதான் வெஸ்ட் டெரஸ், அதாவது இதோட ஃப்ரண்ட் வியூ. இந்த கேபிட்டல் ஹில்க்கு டோட்டலாக 4 சைட்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சைட், பேக் சைட், அதுக்கப்புறமா ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட். ஸோ இந்த 4 பார்ட்ஸ்லையும் நீங்கள் என்டர் ஆகலாம். இப்போது ஃப்ரண்ட் சைடில் வந்தீங்கன்னா அப்படி சுற்றி பார்ப்பீங்க, இல்லைனா பேக் சைடில் வந்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக சுற்றி பார்ப்பீங்க. ஃப்ரண்ட் சைடு எல்லாத்தையுமே சுற்றி பார்ப்பீங்க. ஸோ அப்படி எந்த சைடில் வந்தாலும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம மேப்பை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இது கீழே வந்து 2 ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சம்மர் ஹவுஸ். இந்த சம்மர் ஹவுஸ் வந்து 1879 to 1880 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து டூரிஸ்ட் வந்து தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க அந்த பிளேஸை வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆம்ஸ்டெட் டெரஸ் இது வந்து 1884 to 1892 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெரஸை நார்த் வெஸ்ட் அண்ட் சவுத் சைட்ஸ் கட்டியிருக்காங்க. அங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கேபிட்டல் ஹில்லோட விஷுவல் வந்து கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம மேப்பில் பார்த்து வெஸ்ட் டெரஸை சுற்றி பார்க்கலாம், அதாவது ஃப்ரண்ட் வியூ. ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் ஹில் கிட்ட வந்துட்டோங்க. கேபிட்டல் ஹில் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க கேபிட்டல் ஹில். ஸோ இந்த கேபிட்டல் ஹில் வந்து யூஎஸ் பீப்புளோட, அதுக்கப்புறமா இந்த கவர்மெண்ட்டோட ஒரு சிம்பிள், ஒரு ஐடென்டிட்டி, ஒரு மானுமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகி வின் பண்ணுறவங்க வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் சேம்பர் ஒன்று தெரியுது இல்லைங்களா, அங்கே தான் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுப்பாங்க. இதுதாங்க கேபிட்டல் ஹில்லோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ வாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம சுற்றி பார்க்கலாம். இங்கே ஒரு போர்டு இருக்குது, அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பில்டிங்கை வந்து நம்ம சுற்றி பார்க்கணுன்னா ஆவரேஜாக 8 to 10 minutes ஆகும்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அது கீழே வந்து இப்போது நம்ம கேபிட்டல் ஹில் உள்ளே வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா மண்டே டு சாட்டர்டே 8:30 to 4:30 PM வரைக்கும் உள்ளே நம்ம சுற்றி பார்க்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இப்போ COVID-19 நம்மளுக்கு அந்த ஆக்சஸ் இல்லை. அண்ட் சண்டேஸ்லேயும் நீங்கள் வந்து சுற்றி பார்க்க முடியாது. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் தான் நீங்கள் இதுக்குள்ளே வந்து டூர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்படி சும்மா வெளியவே சுற்றி பார்க்கணுன்னு நினச்சா நீங்கள் எந்த டைமில் வேணால் வந்து சுற்றி பார்க்கலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இந்த கேபிட்டல் ஹில் அதாவது யூஎஸ் பார்லிமெண்ட் எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1790 ரெசிடென்ட்ஸ் ஆக்ட் அப்படின்ற பில் பாஸ் பண்ணி அதை சைன் ஆனதும் 1791 ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து கேபிட்டல் ஹில் இங்கே தான் கட்டணும் அப்படின்ற பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணார். அப்புறம் 1793 இந்த கேபிட்டல் ஹில்லை கட்ட ஆரம்பித்து 1800 முடித்தாங்க. அதுக்கப்புறமா வந்த வாரில் இது எரிக்கப்பட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ரீபில்ட் பண்ணி இப்போ ப்ரெசண்ட்டில் இப்படி இருக்குது. நம்ம அந்த மேப்பில் கீழே ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷனில் பார்த்தோம் இல்லையா, சம்மர் ஹவுஸ், அது இதுதாங்க. இந்த
இந்த பிளேஸ் ஏன் பில்ட் பண்ணாங்க நம்ம அப்போவே பார்த்தோம். ஸோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுட் ட்ரக்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து கேரி பண்ண மாட்டோம். ஒருவேளை அப்படியே கேரி பண்ணியிருந்தாலும் ஸோ திடீர்னு வாட்டர் காலி ஆயிடுச்சுன்னா சம்மர்ஸில் இங்கே வந்து டேப்பில் தண்ணி குடிச்சிட்டு விசிட்டர்ஸ் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போகலாம். வாங்க இப்போ அப்படியே நம்ம நடந்து கேபிட்டல் ஹில்லோட பேக் சைடுக்கு போகலாம். இதுதான் கேபிட்டல் ஹில்லோட பேக் வியூ. இந்த கேபிட்டல் ஹில்குள்ளே தாங்க முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க. அந்த முடிவுகளை யாரெல்லாம் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், செனேட்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட், இவங்க 3 பேர் தாங்க இந்த முடிவுகளாக எடுப்பாங்க. ஏதாவது புது ரூல் வந்து நடைமுறைக்கு வரணுன்னாலோ இல்லை அவங்க ஏதாவது ஒரு புது பில் பாஸ் பண்ணணுன்னாலோ எல்லாமே இங்கே தான் சைன் ஆகி எல்லாமே நடைமுறைக்கு வரும். ஸோ இந்த செனேட்டர்ஸ், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்களாம் யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம ஊரில் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தாங்க இங்கே வந்து செனேட்டர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ செனேட்டர்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ராஜ்யசபாவில் இருக்கிற எம்பிஸை தான் இங்கே செனேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லோக்சபாவில் இருக்கிற எம்பிஸை வந்து இங்கே ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் இருக்கிற எம்பிஸை வந்து நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் ராஜ்யசபாவில் இருக்கிற எம்பிஸை வந்து நம்ம எம்எல்ஏ செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செனேட்டர்ஸ், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 2 பேரையுமே இங்கே இருக்கிற மக்கள் தாங்க எலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டோட்டலாக மேக்ஸிமம் எவ்வளோ இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 435 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேரி ஆகும் எவ்வளோ ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இங்கே வராங்கன்றது. ஏன்னா இப்போ வந்து பெரிய ஸ்டேட்டாக இருந்தால் அங்கேருந்து நிறைய ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எலெக்ட் பண்ணி இங்கே வருவாங்க. சின்ன ஸ்டேட்டாக இருந்தால் அங்கேருந்து ஒருத்தர் கூட இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவாக எலெக்ட் பண்ணி இங்கே அனுப்புவாங்க. ஸோ இப்போ கலிஃபோர்னியா பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஸ்டேட்டுங்க. ஸோ அங்கேருந்து மொத்தமாக 53 மெம்பர்ஸ் வந்து பீப்புள் வந்து எலெக்ட் பண்ணி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி வெர்மாண்ட் வந்து இங்கே வந்து அது வந்து ஒரு சின்ன ஸ்டேட்டுங்க. ஸோ அங்கேருந்து ஒரே ஒரு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் தான் இங்கே வராங்க. இப்போ வந்து நம்ம எல்லாம் பேசிட்டோம் இல்லைங்களா. இப்போ வாஷிங்டன் இது வந்து ஒரு ஸ்டேட்டா இல்லை சிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்டும் இல்லை சிட்டியும் இல்லைங்க. ஸோ செனேட்டர்ஸும் இங்கேருந்து யாரும் இந்த கேபிட்டல் ஹில்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் இந்த ஊருக்கு வந்து இருக்காங்க கேபிட்டல் ஹில்லில். பட் ஆனால் அவங்க வந்து எந்த பில் பாஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அதில் சைன் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு வர உரிமை இல்லைங்க. வாங்க இப்போ நம்ம கேபிட்டல் ஹில்லோட பேக் சைடை சுற்றி பார்க்கலாம். இந்த கேபிட்டல் ஹில்லை சுற்றி நிறைய மியூசியம்ஸ் இருக்குது, பொட்டானிக் கார்டன் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதுக்கப்புறமா லைப்ரரிஸும் இருக்குது. இந்த பில்டிங் தெரியுது இல்லைங்களா, இதுதான் ஒன் ஆஃப் தி லைப்ரரி ஆஃப் யூஎஸ் காங்கிரஸ். அதாவது இது வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஒரு பெரிய லைப்ரரி. அண்ட் உங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் தெரியுது இல்லைங்களா, அதுதான் சுப்ரீம் கோர்ட். ஸோ இதை பற்றி நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். விசிட்டர் சென்டருக்கு இப்படி தான் ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி போகணும். கேபிட்டல் ஹில் அதாவது யூஎஸ் பார்லிமெண்ட்டை உள்ளே டூர் பண்ணணும்னா இப்படி தான் விசிட்டர் சென்டருக்கு நம்ம என்டர் ஆகணும். இங்கே வந்து விசிட்டர் என்டர் ஆகிற இடத்துல ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த போர்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா நம்ம வந்து கேபிட்டல் ஹில்குள்ளே டூர் பண்ணும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம், என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதாவது ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே விசிட்டிங் ஹார்ஸை பார்த்துட்டோம். ஸோ இங்கேயும் அதை தான் போட்டிருக்காங்க, சண்டேயில் வந்து கேபிட்டல் ஹில் டூர் வந்து அலௌட் கிடையாது அப்படின்னு. இங்கே நம்ம நிறைய ஆம்புலன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். இது யூஎஸ் பார்லிமெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ இங்கே ஆம்புலன்ஸ் இருக்கிறது நார்மல் தான் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த செடியில் ஏதோ ஃப்ரூட் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேங்க. பார்த்தா இதை தொட்டு பார்த்தா முள்ளாக இருக்குது, குத்துது. சரி வாங்க அப்படியே நம்ம போகலாம்.
ஸோ விஹா vlogsோட ட்ராவல் சீரீஸில் நம்ம இன்றைக்கி கேபிட்டல் ஹில்லை சுற்றி பார்த்துட்டோம். அதை பற்றி நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நினைக்கிறேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ விஹா vlogsோட ட்ராவல் சீரீஸில் சீக்கிரமே நம்ம மீட் பண்ணலாம். பாய்.